வெல்கம் டு ஐக்கயம் நியாயம் கஞ்சமலை. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.2ல தேர்டு சம் பார்க்க போகிறோம். Fill in the blanks in the expressions with the suitable number. இந்த எக்ஸ்பிரஷனில் விடுபட்டிருக்கு இல்லையா, இந்த நம்பரை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்டு 9 ஈக்குவல் டு, இதை தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்காங்க, இதை கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 1. ஓகே, இப்போ ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ 1 இன்ட்டு 9, 1 கூட 9 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 1 9 இஸ் 9 கிடைக்கிது. ஓகே, இங்கே மல்டிப்ளை சிம்பிள் தான் இருக்குது, 1 தான் இருக்குது. 1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 9. ஸோ இங்கேயும் 9 தான் வரும். 1 9 இஸ் 9. இங்கே 9 போடும்போது தான் 1 9 இஸ் 9 கிடைக்கும். அப்போ தான் ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனும் ஈக்குவல் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், 6 இன்ட்டு 3 கிரேட்டர் தேன் 8 இன்ட்டு பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 6 3s என்ன வரும்னு பார்த்தலாமா. 6 3s என்ன வரும், 18. 18 தான் கிரேட்டர் 1ஆக இருக்கணும், சிம்பிள் அப்படி தானே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் நம்ம போட்டு 8 கூட மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் கண்டிப்பாக 18 விட ஸ்மால் 1ஆக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த பாக்ஸில் 1 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 8 1 இஸ் 8ன்னு வரும். ஸோ 18 விட 8ங்கிறது ஸ்மால் 1ஆக தான் இருக்குது. அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரலாம், 1 வரலாம். வேறு 2 போட்டோம் அப்படின்னா 8 2s என்ன வரும், 16 வரும். ஓகே, அப்போ இந்த பாக்ஸில் நம்ம 2வும் போடலாம். 18 விட 16ம் ஸ்மால் 1 தானே, ஸோ அதனால் இந்த பாக்ஸில் நம்ம 2வும் போடலாம். வேறு 3 போட்டால் அப்படி என்ன வரும், 8 3s 24 வரும். 18 கம்பேர் பண்ணும்போது 24 அப்படிங்கிறது என்னவாயிரும், கிரேட்டர் ஆயிரும். ஸோ 24 போட, இந்த 3 போட முடியாது. ஓகே, இப்போ நமக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன வரலாம், 1 இல்லைன்னா 2 ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். ஓகேவா, நமக்கு இங்கே 1ம் வரலாம் 2வும் வரலாம். நம்ம எதை எடுத்துக்கலாம், 6 இன்ட்டு 3 இஸ் கிரேட்டர் தென், இப்போ 18க்கு நியராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வருது இல்லையா, 16. 16 எதை மல்டிப்ளை பண்ணால் வந்துச்சு, 2. ஸோ அந்த பாக்ஸில் நம்ம 2 எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு ஒன், 36 டிவைட் பை 6 லெஸ் தேன் பாக்ஸ் இன்ட்டு 7. இந்த பாக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 36 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா. 6 டேபிளில் 36 எவ்வளோ டைம்ஸ் வரும், 6 6 36, 6 டைம்ஸ் வருது, 6 6 36. ஓகே, இப்போ நமக்கு 36 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிச்சு, 6. ஓகே, லெஸ் தேன் சிம்பிள். இப்போ நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே போட போகிற நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாக்ஸ்குள்ளே போட போகிற நம்பர் கூட 7ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக 6ஐ விட பெரிய நம்பராக வரணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன போடலாம், 1 போட்டோம் அப்படின்னா பாக்ஸில் என்ன வரும், 1 7 is 7. இதே கிரேட்டராக இருக்குது. ஓகேவா, இதை விட 2வும் போடலாம் 3யும் போடலாம், எந்த நம்பர் வேணாலும் போட்டாலும் கண்டிப்பாக 6ஐ விட பெருசாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸில் இங்கே சிம்பிளாக 1ன்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், 0 + 2 greater than symbol 7 multiply பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாமா. 0 + 2 என்ன வரும், 2. எந்த நம்பர் கூடயும் 0வால் ஆட் பண்ணோம்னா சேம் அதே நம்பர் தான் வரும். greater than symbol, இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 2ங்கிறது தான் greater than அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இங்கே 7 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2ஐ விட ஸ்மால் வரும் இந்த சைடு. இப்போ 7 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7 1 is 7ன்னு வரும். 2ஐ விட 7 பெருசு. ஸோ அதை விட ஸ்மால் நம்பர் என்னது, 1ஐ விட ஸ்மால் நம்பர் என்னது, 0. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம 0 போட்டோம் அப்படின்னா என்னவாகும், எந்த நம்பர் கூடயும் 0வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0 தான் வரும். ஓகே, 7 0 is 0. இப்போ தான் 2ஐ விட ஸ்மால் நம்பர் 0 வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், 42 டிவைட் பை 7 ஈக்குவல் டு 4 + பாக்ஸ். இப்போ ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனுமே எப்படி கொடுத்துட்டாங்க, ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணுறது ஈஸியாகிடும். 42வை 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7 டேபிளில் 42 எவ்வளோ டைம்ஸ் வரும்,
6 sevens are 42. Okay, 6 times. அப்போ 42 வந்து 7ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 6. ஓகே, இப்போ இங்கே 4 இருக்குது. நமக்கு இங்கே ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரணும் 6 வரணும். ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ இந்த சைடும் 6 தான் இருக்கணும். அப்போ 4 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும்? 4க்கு அப்புறம் 5 6 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 6 கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் என்ன வரும் 2. நெக்ஸ்ட்டு 6th one 6 minus box less than 1 plus 2. ஓகே, இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் சிம்பிள். ஓகே, 2வையும் 1ஐயும் ஆட் பண்ண என்ன வரும் 3. நமக்கு தெரிஞ்ச சைடை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்குவோம். லெஸ் தேன் சிம்பிள். இப்போ என்ன தான் கொடுத்துட்டாங்க லெஸ் தேன் அப்படிங்கிறனால இந்த இடத்துல 3ங்கிறது தான் என்னவாக இருக்கும்? கிரேட்டர் நம்பராக இருக்கும். 3யை விட இந்த சைடு என்னவாக வரணும்? ஸ்மால் நம்பராக வரணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல 6 கூட என்ன சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3யை விட ஸ்மால் நம்பர் வரும். 3யை விட ஸ்மால் நம்பர்னால் நம்ம இது எதை சொல்லலாம்? 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். ஓகே, இது 3 நம்பர் தான் வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன சப்ராக்ட் பண்ணால் வரும்? 2 வரும், 4. இந்த இடத்துல 4 போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 வரும் நமக்கு. ஓகே, 6லேருந்து 4ஐ சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? 2. இதுவும் போடலாம். இல்லைன்னா 6லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 1 வரும். 1ம் கண்டிப்பாக வந்து 3யை விட ஸ்மால் ஒன் தான். இதுவும் போடலாம். இல்லைன்னா 0 வர மாதிரி இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் நமக்கு 0 ஆன்சராக வரும்? 6. 6லேருந்து 6ஐ சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது கண்டிப்பாக 3யை விட ஸ்மால் ஒன் தான். ஓகே, 6லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணிட்டா என்னது 0. இது ஸ்மால் ஒன் தான். இந்த 3ல் எது வேணாலும் நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேவா? பார்த்து இந்த சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே, பை பை, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பாய் பாய்.